ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி வந்து இந்த ஆண்டாள் இருக்கும். அதுதான் நம்ம ரயில்வேர் நெட்வொர்க்கு. பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இருக்குது. அது வந்து ஜியோ ஏர் ஃபைபர் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து இப்போ ஜியோ ஏர் ஃபைபர் டிவியில் போய் காட்டுறேன். எல்லாம் ஓப்பன் ஆகும், இருந்தாலும் உள்ளே போகும், ஆனால் எடுக்காது, ரீட்ரெயின் காட்டும். அதை நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் இல்லாதனால எடுக்காது. பார்த்தீங்களா, ரீட்ரெயின் காட்டுது. இப்போ ரீட்ரெயின் கொடுத்தாலும் அது ஜியோ ஏர் ஃபைபர் இல்லாததால் இல்லைங்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம ஜியோ, அதாவது ரயில்வேயில் நம்ம எப்படி வேலை செய்யுதுன்னு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மொபைல் நெட்வொர்க்கில், அதாவது 5G மொபைலாக இருக்கணும், உங்கள் ஜியோவாக இருக்கணும். அதில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாப்பா மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் இது டேட்டாவும் ஹாட்ஸ்பாட்டும் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம டிவியில் இந்த மொபைலோட பேர் வரும், நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான். விவோ T4X 5G அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நம்ம ஜியோ டிவி ப்ளஸ்க்குள்ளே போய்க்குவோம். அது உள்ளே தான் இருக்குது. இப்போ ரீட்ரை கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், நான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது சேனல் போட்டாலும் நம்ம காப்பிரைட்டை வந்துவிட நம்ம பாலிமர் போவோம். நீங்கள் அந்த மொபைல் கனெக்ட் பண்ணோடனே அது ரீட்ரை கேட்டோடனே நம்ம வெல்கம் டு ஜியோ நெட்வொர்க்னு காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம விவோ T4 5G வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியேவும் பாப்பா மொபைலுக்கு வந்துட்டு நம்ம விவோ மொபைல் இருக்குது, அந்த விவோ மொபைலுக்கு வந்துட்டு நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஜியோவோட ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ரயில்வேர் டேட்டா வந்து கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கும். அந்த ஒய்ஃபை இஸ் நாட் கனெக்டட் அதெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் கூட நீங்கள் வேறு எதாவது நெட்டு, பிஎஸ்என்எல், செரி நெட்டு, எந்த இது வச்சுருந்தாலும் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிஎஸ்என்எல் ஃபைபர் வந்து வச்சுருந்தீங்கன்னா, அந்த இது பிஎஸ்என்எல் ஃபைபர் இருந்தால் மட்டும், அதாவது பிஎஸ்என்எல் ஃபைபர்ன்ட்டு இல்லை, ஜியோ ஃபைபர் இருந்தால் மட்டும்தான், கட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரி, நீங்கள் கனெக்ட் பண்ணுறது உனக்கு வேறு ஏதாவது சேனல் இருந்தால், வேறு என்னென்ன சேனல் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ கிட்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா டோரிமா, அதாவது டிஸ்னி சேனலு, சோனிக்கு, கச்ரி, சிஎன் கச்ரி ப்ளஸ்ஸு, வேறு என்ன இருக்குது, குபேர், அதாவது குபேரின்ட்டு ஏதோ ஒரு சேனல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹங்காமா இருக்குது, போகோ இருக்குது. வேறு அவ்வளோதான். வேறு என்ன இருக்க போகுது, நம்ம டிவி கைடில் போய் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவி கைடுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அந்த பாலிமர் நியூஸு, அந்த விஜய் சூப்பர், விஜய் டிவி, ஆர்யா, எம்கே டிவி, கே டிவி, ஆதித்யா, கலர்ஸு, சுட்டி டிவி. இப்போ நான் வந்து கீழே எல்லாம் கொண்டு போகிறேன். நீங்கள் என்னென்ன சேனல் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கவரி, வசந்த், ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவி, கே டிவி, சுட்டி டிவி, சன் மியூசிக்கு, அதெல்லாம் சன் நெக்ஸ்ட்டில் தெரியும். ஜி தமிழ் வந்து ஜி தமிழில் தெரியும். இந்த ஜி தமிழில் தனியாக ஒரு ஓடிடி கொடுத்துருப்பாங்க, அது வந்து அதில் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சேனல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் ஆரம்பத்திலே கிட்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதை வந்து நான் போன வீடியோலேயே உங்களுக்கு ஜியோ டிவியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். போன வீடியோ பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, தேங்க்யூ.